வெல்கம் டு மை சேனல் மேக்கப் அடா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆக்ட்ரஸ் பாவனாவோட வெட்டிங் இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக். அவங்களோட ஒன் ஆஃப் த லுக்ஸ் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அழகாக இருக்கும். ஸோ ஐ தாட் நம்ம அதை ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஹிட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு மெசேஜாக நோட்டிஃபை ஆகும். ஃபேஸ் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் முதல்ல போட்டு ரெடி பண்ண வச்சுருக்கேன். அடுத்து நான் யூஸ் பண்ணுறது வந்து லாரியல் ப்ரைமர் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா ஃபேஸில் இருக்க பம்ப்ஸ் எல்லாம் போயிடும் அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து லாங் லாஸ்ட்டாக இருக்கும். ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து க்ரையோலனோட ஃபவுண்டேஷன். ஸோ நான் அது ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணிவிட்டு நெக்கு காது எல்லாமே டாட் பண்ணிவிட்டு என்னோடய டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்சை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக நம்ம பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ அழகாக ஃபவுண்டேஷன் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்க போகுது. அடுத்து கன்சீலருக்கு நான் வெட் அண்ட் வைல்ட் ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சீலர் எடுத்திருக்கேன். கன்சீலர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட அண்டர் ஐஸ் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் ஹைட் ஆகும், ஆஸ் வெல் இஸ் ஐஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டன் அப் பண்ணும். ஸோ தட் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற இல்யூஷன் கிடைக்கும். அண்ட் எங்கெல்லாம் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கூட நீங்கள் கன்சீலர் டாட் பண்ணிவிட்டு அகேன் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. என்னோடய ஐலிட்ஸ்க்கும் நான் வந்து கன்சீலர் அப்ளை பண்ண போகிறேன். இது என்னோடய ஐ ஷேடோவோட பேஸாக இருக்க போகுது. ஸோ தட் ஐ ஷேடோ கலர்ஸ் வந்து ரொம்ப இன்டென்ஸாக காட்டும் அண்ட் லாங் லாஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்னோடய ஓவரால் ஃபேஸ் போட்ட ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் எல்லாமே வந்து பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். ஸோ தட் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஃபேஸோட ஹோல்ட் ஆகிருக்கும், லாங் லாஸ்ட் ஆகும், மேக்கப் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். பாவனாவோட ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ நான் இந்த அளவுக்கு என்னோடய ஐப்ரோஸையும் இன்டென்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்கு எடுத்திருக்க ப்ராடக்ட் வெட் அண்ட் வைல்டு ஐப்ரோ பேலட். இதில் இருக்க டார்க் கலர் எடுத்து என்னோடய அவுட்டர் ஐப்ரோஸ்க்கு வந்து கலர் ஃபில் பண்ணுறேன். அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து என்னோடய ஆங்கிள் ப்ரஷ் வச்சு இந்த லைட் ப்ரௌன் கலர் எடுத்து வெர்டிக்கல் வைஸில் வந்து நான் கலர் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஐப்ரோஸ் காம்ப் வச்சு ஐப்ரோஸ் வந்து சாஃப்ட் பண்ணுறேன். ஸோ தட் ரொம்ப ஹார்ஷாக இருக்காது. ஐ மேக்கப் பார்க்க போகிறோம். பாவனாவோட ஐ லுக் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்ட் கோல்ட் ஸ்மோக்கி ஐஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதுதான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னோடய ட்ரான்சிஷன் கலராக ஒரு லைட் ப்ரௌன் கலர், இது வந்து நான் யூஸ் பண்ணுற பேலட் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் பேலட். அதுலேருந்து ஒரு லைட் ப்ரௌன் கலர் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் கலராக நான் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். சேம் பேலட்டில் இருக்க பிளாக் கலர் எடுத்து ஒரு ஃப்ளாட் ஃப்ளஃபியான ப்ரஷ் வச்சு என்னோடய அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும். எவ்வளோ அழகாக பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட் ஸ்மோக் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நான் இதே தான் என்னோடய இன்னொரு ஐஸ்க்கும் ஃபாலோ பண்ண போகிறேன். அடுத்து அந்த பேலட்டில் இருக்க ஒரு கோல்ட் ஷிமரி ஷேடோ எடுத்து என்னோடய இன்னொரு 3/4 ஐலிட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஒன்ஸ் ஐலிட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஓவராலாக வந்து ப்ரௌன் கலர் எடுத்து ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணி விடுறேன். அண்ட் என்னோடய லோவர் லேஷ் லைனுக்கு சேம் ப்ரௌன் கலர் எடுத்து ஒரு வார்ம் எஃபெக்ட் கொண்டு வரேன். அதுக்கு மேலே நான் அப்ளை பண்ண சேம் பிளாக் கலர் எடுத்து திருப்பி ஒரு ஸ்மஷ்ட் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக என்னோடய லோவர் லேஷ் லைனில் பிளாக் கலர் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் என்னோடய lakme காஜல் எடுத்து என்னோடய லோவர் வாட்டர் லைன் ப்ளஸ் டைட் லைன் பண்ணுறேன். நல்லா திக்காக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி lakme ஐலைனர் எடுத்திருக்கேன்.
அவங்க ஒரு சாஃப்ட் விங்ஸ் லைனர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதே மாதிரி அவுட்டர் சைட்லேயும் விங்ஸ் எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். அண்ட் இன்னர் ஐஸ்க்கும் கொஞ்சம் ஐலைனர் வந்து எலாங்கேட் பண்ண போகிறேன். ஸோ தட் ஒரு கேட் ஐலைனர் எஃபெக்ட் கிடைக்கும். கான்டோருக்கு நான் இன்றைக்கி நிக்காக்கோட கன்சீலரில் டார்க்கெஸ்ட் ஷேட் எடுத்து கான்டோருக்கு அப்ளை பண்ணுறேன். கான்டோர் பண்ணுற பிளேசஸில் எல்லாமே அந்த கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய சேம் டேம் ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ தட் எந்த ஒரு லைனும் வந்து ஹார்ஷாக இருக்காது. நான் அப்ளை பண்ண கான்டோர் க்ரீமை வந்து வெட் அண்ட் வைல்ட் கான்டோர் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். ஸோ தட் அது எல்லாமே இன் பிளேஸில் இருக்கும். நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க, அப்போ தான் ஈவனாக இருக்கும் ஃபேஸ். என்னோடய நோஸ் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக காட்டுறதுக்காக சென்டர் ஆஃப் தி நோஸில் நான் கொஞ்சம் கன்சீலர் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். அடுத்து நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். ப்ளஷ் வந்து சுகர் காஸ்மெட்டிக்ஸோடது. இந்த கலர் வந்து ஒரு நல்ல வார்ம் பிங்க் கலர். எல்லா ஸ்கின் டோனுக்கும் எல்லா ஸ்கின் கலருக்கும் ஈஸியாக மேட்ச் ஆகும். ஒரு நல்ல வந்து சாஃப்ட் சட்டிலான ஒரு ப்ளஷ்ஷாக இருக்கும். அடுத்து நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். ஹைலைட்டர் வந்து சிவானா பேலட்டோடது. ஸோ ஃபேன் ப்ரஷ் வச்சு எல்லா ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ்லேயும் நான் வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோஸ்க்கு வந்து அழகாக நம்ம ஃபேஸ் வந்து க்ளோயியாக இருக்கும். ஸோ நான் மஸ்காராக்கு வந்து இன்றைக்கி லாரியல் மஸ்காரா எடுத்திருக்கேன். என்னோடய ஃபேக் லேஷஸ் வைக்க போகிறதுனால என்னோடய லோவர் லேஷஸ்க்கு வந்து நல்லா திக்காக மஸ்காரா கோட் பண்ண போகிறேன். அடுத்து லிப்ஸ்டிக். இன்றைக்கி அவங்க என்ன லிப் கலர் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு ஆரஞ்சு கலர் லிப் டோனில் தான் இருப்பாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னோடய லிப்பை வந்து ஒரு லிப் லைனர் வச்சு கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற லிப் லைனர் வந்து லாக்மேயோட பிரிக் ரோஸ். ஸோ பிக்மெண்டேஷன்லாம் ஈவன் அவுட் பண்ணிவிடும். நான் அப்ளை பண்ண போகிற ஆரஞ்சு கலர் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்காது. நான் அடுத்து வந்து லாக்மேயோட ஒரு ஆரஞ்சு கலர் லிப்ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், லுக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ எல்லா ஆக்சசரிஸும் போட்டுட்டு உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் காட்டுறேன். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நான் தனியாக பண்ணதுனால கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். நீங்கள் யாரோடது ஹெல்ப் எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக அழகாக அவங்களோட வெட்டிங் லுக்கில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் நீங்களும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெஸ்ஸியான ஒரு பன் வந்து போட்டுட்டு முல்லைப்பூ எடுத்திருக்கேன். முல்லைப்பூ எடுத்து அப்படியே நான் அந்த கொண்டையை சுற்றி வந்து பூ வந்து வைக்கிறேன். பூ வைக்க நீங்கள் வந்து ஹேர் பின் வச்சு டைட்டாக செக்யூர் பண்ணணும். ஸோ தட் பூ வந்து அப்படியே இன் பிளேஸில் இருக்கும், ஆடாது அண்ட் ரொம்ப நேரத்துக்கு அங்கேயே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக அழகாக பூ சுற்றிட்டே வரீங்களோ ஹேர் விசிபிளாக இல்லாமல் அவ்வளோ ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு யாரோட ஹெல்ப் இல்லாததுனால எனக்கு கொஞ்சம் அங்கங்கே ஹேர் தெரியுது. பட் வந்து யாரோட ஹெல்ப் எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாகவே வரும். ஸோ அவ்வளோதான், ஹேர் ஸ்டைலும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோ தான் நான் வந்து அவங்கள அட்மையர் பண்ணி ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஹோப் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வெட்டிங்க்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.